யாருமே செல்லக்கிட்டீங்களா? ஸோ நம்ம இதான் நம்ம சும்மால வந்து கண்டினியூ பண்ணலாம். இதான் நம்ம சொன்னா ஒரு பர்சன் மயங்க போட்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஸோ ஜேகே ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னமாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஜேகே செம்ம ஷாக்காக பார்த்துட்டு டக்குன்னு ஜாரா பக்கத்தில் ஓடி போயிட்டு அவளை அப்படியே தூக்கி, ஏய் ஜாரா குட்டி, ஜாராமா இங்கே பாரு, கண்ணு திறந்து பாரு, ஏய் என்னாச்சு, ஏய் கண்ணு திறந்து பாருடி. ஜேகே ஜாரா குட்டியை இப்படி எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்கும் அண்ட் ஆரமும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டாங்க 2 பேருமே. ஸோ உடனே பக்கத்தில் போயிட்டு ஆரம் தான் நம்ம ஜேகிட்ட கேட்குறாங்க, ஜேகே பயப்படாத, ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன். ஆரம் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேச நம்ம ஜேகே, ஏய் ஜாரா குட்டிமா இங்கே பாரு, அண்ணனை பாருடி, ஏய் கண்ணை திறந்து பாருடி, என்னடி வச்சு உனக்கு, ஏய் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பயத்தில் வந்து ஜாரா குட்டி என்னமோ ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து எழுப்பி இவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜாரா குட்டி கண்ணை திறக்கிற மாதிரியே தெரில. ஜேகே ரொம்ப பயந்து போயிடுறான். ஸோ அப்படியே இந்த சைடு நம்ம தயங்கு, ஜேகே ஜாரா குட்டிக்கு ஒன்றும் ஆகாது, ஹே நீ பேசாத, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் தங்கச்சி ஏதோ பண்ணியிருக்க, ஒன்னால தான் இங்கே பாரு மயக்கப்பட்டு விழுந்திருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி எங்களை டோர்ச்சர் பண்ணுற? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப எங்கள் லைஃப்பில் வராத, திரும்ப எங்களை தொல்லை பண்ணாதன்ட்டு. திரும்ப வந்துட்டு என்ன உட்காரப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷோட்டை பிடிச்சி பயங்கர கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்கான். தயங்க பிடிச்சி பயங்கரமாக கோவத்தில் நம்ம ஜேகே நம்ம தயம். ஸோ ஜேகே பார்த்துட்டு, பா ஜேகே, உன் தங்கச்சி மயக்க போட்டு விடுவான் நான் எங்கே கண்டனா, எதிர்பார்த்தனா, இல்லை நான் தான் உன் தங்கச்சி போட்டு மயக்க மருந்து கலந்து கொடுத்தனா? என்னமோ நான் கொடுத்த மாதிரி உன் தங்கச்சி என்னை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் கின்தாயம், நீங்கள் பண்ணுவீங்க மிஸ்டர் கின்தாயம், கண்டிப்பாக பண்ணுவீங்க, சொல்லாமே பண்ணி காட்டுவீங்க. ஜிமின் ப்ரோவை நீ வசியப்படுத்தினியே, அதே மாதிரி நீ என் தங்கச்சி ஏதாவது பண்ணியிருப்ப, கண்டிப்பாக பண்ணியிருப்ப. என்ன பண்ண ஒழுங்கு மாதிரியே சொல்லிடு. ஜேகே இந்த மாதிரி ஷர்ட்டை பிடிச்சிட்டு பயங்கர கோவத்தில் வந்து நம்ம தயண்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். தயங்க செம்ம இரிட்டேட் ஆகி செம்ம அவனுக்கு கோவம் வருது. பா ஜேகே, உன் தங்கச்சியை நான் ஒன்றுமே பண்ணல, அவள் மைக்க போட்டதுக்கு நான் எந்த காரணமும் கிடையாது, புரிஞ்சதா? நான் ஜிம்மில் தான் வசியப்படுத்தினேன். தேவையில்லாத விஷயம்லாம் என்னை இதில் இழுத்து விட்டு பேசாத சொல்லிட்டேன். தேவையில்லாத விஷயம், இது என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உடனே நீ உசுரோடே இருக்க முடியாது பார்த்துக்கோ. ஜேகே ரொம்ப கோவமாகவே நம்ம தயன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம தயம் ஜேகேவை பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் மாம்சே, ஜேகே உன் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம் சொல்லுவியா? எப்பாரு, எனக்கும் ஜிமினுக்கு தான் சம்மதம் இருக்குது, நீ அது கூட சொன்னால் கூட நான் ஏற்றுப்பேன். உன் தொங்கச்சி மொய்க்கம் போட்டு விழுந்ததுக்கெல்லாம் நான் ஒன்று காரணம் இல்லை, ஏதோ சாப்பிடாம இருந்திருப்பா, நீ பட்டினி போட்டு சாவடிச்சிருப்ப, அதனால கூட அவள் மயக்கப்பட்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா நீ ஏன் சோத்துல ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்துருக்கலாம், அதனால கூட இவளுக்கு இருக்கலாம். உடனே இதில் என்ன இன்வால்வ் பண்ணுற, என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்க உன் தொங்கச்சி வச்சுக்கிட்டு. தயன் செம்ம கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏன் பேசுகிறது கேட்டோன்னா ஜேகே சரியான கோவம், அப்படியே மூஞ்சில் பஞ்ச் பண்ணிடுறான் நம்ம தையன் மூஞ்சிலேயே. ஹே என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தான் எகுற, என்ன மூஞ்சிலெல்லாம் பஞ்ச் பண்ணுற? நான் மாம்சே மறந்துட்டியா? உண்மையை சொன்னால் உனக்கு என்ன வலிக்குதா இல்லை கசக்குதா? பண்ணியிருக்கலாம் உன் தங்கச்சிய, அதுக்கு இதில் என்ன இன்வால்வ் பண்ணி பேசுவியா? உன் தங்கச்சி நான் அதை பண்ண மாதிரியே. டேய் மாஃபியா கின்தயம், இந்த சாவடிச்சிருவேன். நான் பேசிக்கிட்டு இருக்கா என் தங்கச்சியை என் கையாலேயும் நான் கொள்ளுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? சி வெக்கமா இல்லை இப்பெல்லாம் பேசுறதுக்கு? சொந்த தங்கச்சியை எப்பட்றா நான் என் கையெல்லாம் கொள்ளுவேன்? நீ ஒரு ஈவி இல்லாத இறக்கம், ஸோ நீ கொள்ளுவ, ஆனால் நான் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து பார்த்து நானே வளர்த்த தங்கச்சி என் கையாலேயே நான் எப்படிடா என் தங்கச்சியை கொலை பண்ணுவேன்? இந்த தடவை இந்த மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோ, இந்த தடவை மூஞ்சில தான் பஞ்ச் விட்டேன். இந்த தடவை இந்த மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோயேன், ஈரோட சமாதி கட்டிடுவேன், புரிஞ்சதா? ஜேகே செம்ம கோவத்தில் இந்த மாதிரி நம்ம தயண்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்கு செம்மையாக கோவம் வருது. தயங்கு ஜேகே பார்த்துட்டு, என்ன மாம்சே ரொம்ப தான் எகுற, நான் மிரட்டுறியா? உன் மிரட்டுறதுக்குலாம் நான் என்ன பயந்துருவேன்னு நினச்சிக்கியா? யாருன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, அப்புறம் என்ன மைதிக்கு நீ என்கிட்ட டைலாக் விட்டுக்கிட்டு இருக்க திரும்ப? நீ உயிரோட தான் சமாதி கட்டுவ ஜேகே, இன்ஸ்பெக்டர் ஜேகே. வேணாம் அப்படி பண்ணலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, ரொம்ப மோசமானவன். உயிரோடைய துடிக்க
தொட்டிக்கு தொட்டிக்கு சாவடிப்பேன். அதை விட கொடுமையாக சாவடிப்பேன். உனக்கு ஓகேவா இன்ஸ்பெக்டர் ஜேகே? பார்த்து பேசுங்க ஜேகே. உங்கள் லைஃப் ஸோ டோட்டலி இப்போதைக்கு டேமேஜ் ஆகிருக்கு. பொண்டாட்டி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, இப்போ இருக்கிறது ஜிம்மின் பிரதர், தங்கச்சி, 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க உங்க கூட. ஸோ பார்த்து பேசணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2மே அவுட் ஆகிற போகுது, பார்த்து. சரியா? பார்த்து பேசுங்க இன்ஸ்பெக்டர் ஜேகே. நம்ம தையம் ரொம்ப சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஹேய் இங்கே பாரு மிஸ்டர் கேன்தாயம், மாஃபியா கேன்தாயம், நான் இருக்கிற வரைக்கும் 2 பேத்துக்குமே ஒன்றும் ஆக விட மாட்டேன். அப்படியே 2 பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. 2 பேரும் அடிச்சு பிடிச்சிக்கிறாங்க. இடத்துல நம்ம ஜேகே வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஸோ நம்ம ஆரம்பம் வேகமாக உள்ளே வந்துட்டு பார்த்தா 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஜேகேவும் கேன்தாயங்களும். நம்ம ஆரம்பம் இதை பார்த்துட்டு செம்மையாக இரிட்டேட் ஆகி கோவம் வந்துருச்சு. ஸோ 2 பேருமே பிடிச்சி கத்துறாரு. 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஆம்புலன்ஸ் வெளியே வந்துடுச்சு. ஜேகே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்கிட்ட போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே ஒருத்தி உசுரோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மாற பயங்கரமாக 2 பேரையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்க கரெக்டான டயத்துக்கு வந்த இல்லைன்னு வச்சுக்கோ, இந்தோ வாயில்லா ஜீவன் அங்கே உசுருக்கு போயிட்டு இருக்கு. சிவனா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கச்சி உயிர் போகிற நிலைமையிலையும் உனக்கு சண்டை கேட்குது. போய் உயிரை காப்பாற்றுற வழியை பப்பியா வந்துட்டான் மயிரா சண்டை போடுறதுக்கு. நல்ல நேரம் பார்த்து வந்து உசுரை தூக்கிட்டு போ. டைம் ரொம்பவே கிண்டலாகும், ரொம்ப கோவமாகவும் பேசிட்டு டைம் இந்த பேசுறதெல்லாம் கேட்டோம்னா நம்ம ஜேகே செம்மையாக கோவம் வருது. ஆரம்பிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏய் மிஸ்டர் கேன்தாயம் மாஃபியா, வாய் அடக்கு. நான் ஓவரா பேசாத. ஒரு உயிர் இங்கே போராட்டிக்கிட்டு இருக்கு. என்ன நினச்சிக்கோ, உனக்கு ஒரு உயிர்னா ரொம்ப இதாக போச்சா? விளையாட்டா போச்சா? இல்லை கேட்கேன். என்ன மயிரா பேசிக்கிட்டு இருக்கான்? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓவராக தான் பேசுகிற, வாய் அடைக்கிற. இதுக்கு மேலே ஏதாவது நீ பேசுன அவ்வளோதான் பார்த்துக்கோ. தயங்க இப்படி மாட்டி விட்டோன்னா ஸோ தயங்க செம்ம இரிட்டேட் ஆகிடுது நம்ம பார்த்துட்டு. என்னடா இது, ஒரு பொண்ணு உசுருக்கு போராடிதுன்னு 2 பேத்துக்கு தெரியுதா இல்லையா? டே அண்ணங்காரனே, ஜேகே இன்ஸ்பெக்டர் அண்ணங்காரனே, உன் தங்கச்சி உசுருக்கு போராடிட்டு இருக்கா, அது உனக்கு தெரியுதா இல்லையா? அரமே நீங்களுமா அவன மாதிரியா? ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு மாதிரி ஒரு பொண்ணு உசுருக்கு போராடுற டயத்துலேயும் உங்களுக்கு டைலாக் கேட்குது 2 பேத்துக்குமே. இதில் இங்கே வாய் அடைக்கிறீங்க. வெண்ணா பிடிச்சவங்களா போய் உசுரை போய் காப்பாற்றுற வெளியே பாருங்கடா. சாராப்புல இருந்து போய் தொலைஞ்சிட போகுது. போய் உசுரை காப்பாற்றுற வழியே பார்ப்பீங்களா? இன்ஸ்பெக்டர் ஜேகே மாம்சே, உன் தங்கச்சி மேலே இறக்கம் இருக்கு, என் பாசம் என்னென்னமோ சொன்னேன். உசுருக்கு போடாயிட்டு இருக்கோ, நீ என்னன்னா டைலாக் பேசிக்கிட்டு இருக்க. உன்னோட தங்கச்சி மேலே வச்ச பாசம் அன்பா? ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா வருவீங்கன்ட்டு. நீ என்னன்னா உசுருக்கு இங்கே ஒருத்தி போராடிட்டு இருக்கா, உட்காந்து டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேருமா. உங்களாம் வச்சு இது என்ன பண்ணுறதுன்னே தெரில. மத்தையும் ரொம்ப கிண்டலாகவும் ரொம்ப கோவமாகவும் இந்த மாதிரி இரிட்டேட் மைண்டில் பேசிக்கிட்டு இருக்கான். கேட்கவோ ஆரம்போ அதை பார்த்துட்டு செம்ம இரிட்டேட் ஆகுது, செம்ம கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜேகே தயங்க பார்த்துட்டு, ஏய் மாஃபியா கேன்தாயம் ஓவரா பேசாத, நான் வாயை உடச்சிருவேன். சொன்னா எனக்கு பாசம்லாம் அன்பு இல்லைன்னு சொல்லியிருக்கியா? அவள் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க காரணமே நீ தான்டா மயிறு. வாய் பேசுனான்னு வச்சுக்கோயேன், மூக்குல தான் பஞ்சு விட்டான். இல்லைன்னு வச்சுக்கோ, எங்கே பஞ்சு விடுவேன்னு தெரியாது, புரிஞ்சதா? கேன்தாயம் நல்லா கேட்டுக்கோ, என் தங்கச்சிக்கோ நீ ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், மொபனை இருக்கிற இடமே இல்லாத உன்னை அழிச்சு காட்டிடுவேன், புரிஞ்சதா? வரேன், நம்ம போகலாம் ஹாஸ்பிட்டல். தங்கச்சியை நான் தூக்கிட்டு வரேன். என் ஜிம்மினை பார்த்து ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. என் தங்கச்சி ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க. நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம ஆரம்பிட்ட சொன்னோன்னே ஸோ ஆரம்பம் ஜிம்மினை ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு ஸோ ஜேகே பின்னாடி தான் போவாங்க. 4 பேருமே எப்படியும் ஆம்புலன்ஸில் ஏறி போயிட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிடுறாங்க. இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜாராக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஜேகே சும்மா பதட்டத்தில் பயங்கர கோவத்துலேயும் இருக்கான். ஸோ நம்ம ஆரம்பம் கன்ஃபர்ட் பண்ணியிருக்கான், ஒன்றும் ஆகாது, சரியாயிரும், கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு கன்ஃபர்ட் பண்ண கொஞ்சம் ஓகேவாயிடுறான் நம்ம ஜேகேவும். ஸோ கொஞ்ச நேரத்தில் டாக்டரும்
ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஜேகே டாக்டரை பார்த்தா அடுத்த செகண்டே போய் தங்கச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டாக்டரும் நம்ம ஜேகிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க. பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதிர்ச்சியில் அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தனால கொஞ்சம் அப்படி இருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்ட் எதுக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ அவங்க ஓகேவாயிருவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகலாம் டிஸ்சார்ஜ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகேக்கு ஒரு போன திரும்பின மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜேகே டாக்டரை பார்த்துட்டு தேங்க்யூ டாக்டர் இப்படி சொல்லி நான் பயந்தே போயிட்டு அந்த மூச்சுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. ஸோ அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே, எனக்கு அடுத்த டியூட்டி வேறு இருக்குது, நான் போயிட்டு வரேன் டாக்டர். இந்த மாதிரி நம்ம ஜிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நம்ம ஜிகிக்கு இப்போ தான் மனசே கொஞ்சம் லாஸாக இருக்குது. ஸோ நம்ம அதான் டாக்டரே சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் இல்லைன்ட்டு, நீ ஏன் பயப்படுற? நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். எதுக்கு பயப்படுற? உன் தங்கச்சிக்கு நீ இருக்கும்போது என் தங்கச்சிக்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, நீ இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பீங்க. தான் இந்த மாதிரி ஜேகேவை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசி இது பண்ணோன்னா ஸோ ஓகேவாயிடும் நம்ம ஜேகேவும். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகேவோட தங்கச்சியை கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஜாதாவை நம்ம ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிறது நம்ம ஜேகே தான். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அவ்வளோ கேர்ஃபுல்லாகவே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறான். அப்படியே அண்ணன் லைஃப்பும் தங்கச்சி லைஃப்பும் இப்படி தான் மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஜேகே நிறைய பிளான் பண்ணி யோசிச்சு தயங்க எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டு ஸோ எல்லாருக்கிட்டையுமே பிளான் சொல்லி ஸோ இந்த மாதிரி அவன் டியூட்டியில் ரொம்பவே பிஸியாக இருப்பான். ஸோ நம்ம ஜேகே அவன் தங்கச்சியை பார்த்துக்கிறது, ஜிம்மினை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது. ஸோ 2 பேருமே அவ்வளோ டேக் கேராக 2 பேருமே காஞ்சிக்கிட்டே இருப்பான். என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பதட்டத்தில் ஒரு செகண்டும் அவனை போய் மீட் பண்ணி பார்க்குறது, இவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ஒரே வீட்டில். ஸோ 2 பேருமே அவ்வளோ கேர்ஃபுல் பண்ணி பார்த்துக்கிறது நம்ம ஜேகே தான். ஸோ ஒன்றும் ஆயிடக்கூடாது என்னால் இன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே ஸோ பயத்தை வெளியே காட்டாமையே ரொம்ப தைரியமாகவே இவங்க 2 பேருமே ரொம்ப ஹேண்டில் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துப்பான் நம்ம ஜேகே. 2 பேருமே ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துப்பான். அவன் டியூட்டியும் பார்த்துப்பான். ஸோ வீட்லேயும் 2 பேரையும் கவனிப்பான். நம்ம லைஃபே இப்படி தான் போகுது நம்ம ஜேகேக்கு. ஸோ இப்போ இந்த சைடு செம்ம ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு ஸோ காலேஜுக்குள்ளே ஒருத்தவங்க நுழையிறாங்க. ஸோ பசங்களாம் அப்படியே வாய் பிளந்துட்டு பார்க்குறாங்க. யாரா அது நம்ம காலேஜுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு மாஸாக இது பண்ணுறது தெரியலையே, புதுசாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பாய்ஸ் இருக்காங்க பசங்கள்லாம். உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ ஜெமன் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜெமன் உங்களை பார்த்துட்டு ஜராக்குட்டி பார்த்து போயிட்டு வா சரியா, அண்ணே இன்னைக்கு கால் பண்ணு சரியா, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் காலேஜில் ஜெமன் இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஜெமனை பார்த்துட்டு ஐயோ ஜெமன் அண்ணா கண்டிப்பாக கால் பண்ணுறேன், உங்களுக்கு கால் பண்ணாமல் நான் யாரே இருக்காருப்பான்னு போகிறேன் சொல்லுங்கள், சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன், பாய். நீங்கள் இந்த மாதிரி ஜிம்மெண்ட்டை சொல்லிட்டு நீங்கள் காரை விட்டு இறங்குறீங்க, மாஸாக இறங்குறீங்க. ஸோ எல்லாருமே வாயை பார்த்து பேனு பார்க்குறாங்க பசங்கள்லாம். உங்களை ட்ராப் பண்ணி விட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிடறான் அவன் காரை எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வந்துருக்கீங்க மாஸாக. எல்லாருமே உங்களை பார்த்தோன்னா அப்படியே பயத்தில் வேத்து ஊற்றுது. ஆத்தாடி இந்த பொண்ணா அப்படின்ட்டு எல்லாருமே பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே நடந்து ஓடியா கையை பிடிக்கிறாங்க. ஸோ நீங்களே திரும்பி பார்த்துட்டு செம்ம ஷாக்காகிடுறீங்க. ஓகேடா, இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஜாரா ஏன் செம்ம ஷாக்கானா அந்த பர்சன் யாரு, நம்ம ஜாரா கையை பிடிச்சது, ஜாராக்கு அடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, என்ன பிளான் அடுத்து வச்சிருக்கான் நம்ம தயங்க பிடிக்கிறதுக்கு, ஸோ தயங்க என்ன பிளான் யோசிச்சு வச்சிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்களா சாராங்க பிடிச்சிக்கோ. பாய்.